ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பா. ஒரு நல்ல விஷயம் எண்டு வரைக்கும் கேளுங்கள். முக்கியமாக பெண்கள் கேட்க வேண்டும். சமையலறையில் பெண்கள் செய்யும் சின்ன சின்ன தவறுகளால் லிவர், கிட்னி, கேன்சர், அஜீர்ணம் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் பெரிய பெரிய பிரச்சனைகளாக மாறுகின்றது. முக்கியமாக ஒரு தடவை யூஸ் பண்ண ஆயில் மீண்டும் மீண்டும் உபயோகித்தால் கேன்சர் வருவதற்கு அதிகமாக அவகாசம் உள்ளது என்று டாக்டர்களே சொல்கிறார்கள். லிவர் மற்றும் ஹார்ட்டுக்கு எஃபெக்ட் ஆகும் என்று சொல்கிறார்கள். ஒரு தடவை யூஸ் பண்ண ஆயில் மீண்டும் யூஸ் பண்ண வேண்டாம். அலுமினியம் பாத்திரங்களில் சமையல் பண்ணவே கூடாது. அது அதிகமாக சூடு செய்வதால் அந்த அலுமினியம் ஆகாரத்துக்குள்ளே லீக் ஆகும். இதனால் பிரெயின் மற்றும் கிட்னி டேமேஜ் ஆகிவிடும். அதிக காலம் அலுமினியம் பாத்திரங்கள் யூஸ் பண்ணுவதால் எத்தனையோ பிரச்சனைகள் உடம்பில் வரும் அவகாசம் அதிகமாக உள்ளது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அல்லது ஐரன் பாத்திரங்கள் யூஸ் பண்ணுவதற்கு முயற்சி செய்யுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிளாஸ்டிக் டப்பாக்குள்ளே சூடான பதார்த்தங்கள் வைப்பது ரொம்ப ரொம்ப தவறு நண்பா. ஹார்மோனல் இன்பேலன்ஸ் ஃபேக்ட் லிவருக்கு இதுதான் காரணம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இம்பார்ட்டண்ட் விஷயம், உப்பு அல்லது சுகரு அதிகமாக யூஸ் பண்ணுவதால் ஹைபிபி மற்றும் டயாபெட்டிஸ் இப்படிப்பட்ட எத்தனையோ பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். இவற்றை எவ்வளவு குறைவாக லிமிட்டாக யூஸ் பண்ணால் அவ்வளவு நல்லது. சமையலில் இப்படிப்பட்ட சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் பெரிய பெரிய டாக்டர்களை, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்களை தவிர்க்கலாம் நண்பா. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம டைனிங் டேபிளில் சால்ட் டப்பா, ஆயில் கிண்ணம், சுகர் பாக்ஸ் முதலில் எடுத்து விடுங்கள். ரகரகமான ஊறுகாய்களையும் இருக்க வேண்டாம். வியாதி வந்த பிறகு டாக்டரிடம் போகிறதை விட முன் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லதல்லவா? இப்போ வயசுக்கு சம்பந்தம் இல்லாமலே வியாதிகள் வருகின்றது. எந்த வயசிலும் எந்த இடங்களிலும், அதாவது கிராமமாக இருந்தாலும் பட்டணம் இருந்தாலும் என்ற வித்தியாசம் இல்லாமல் பிபி, சுகர், கிட்னி ப்ராப்ளம், கேன்சர் போன்றவை சர்வசாதாரணமாக வருகின்றன. ஆகவே நம்ம ஜாக்கிரதையில் நாம் இருப்பது கொஞ்சத்தில் கொஞ்சமாவது வியாதிகளை தவிர்க்கலாம் நண்பா. ஆரோக்கியம் மகாபாக்கியம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அல்லவா? பணம் இல்லாமல் வாழலாம், ஆனால் அனாரோக்கியமாக வாழ முடியாதல்லவா? வாழ்க நலமுடன் வளமுடன். நன்றி நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் நாளை சந்திப்போம். ஜெய் ஹிந்த்.